ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குப்தாவில் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது த கிங்டம்ஸ் ப்ராஸ்பரிட்டி க்ரோ அவுட் ஆஃப் இட்ஸ் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ட்ரேட் லிங்க் வித் ரோமன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம இந்த குப்தாவோட நாட்டோட வளம் வந்து இன்னும் அதிகமாச்சு. யாரோடனா ரோமனோட ட்ரேட் லிங்க் வச்சதுனால வந்து இவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி வந்து அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷிங் இம்செல்ஃப் இன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா, சந்திரகுப்தா டூ defeated northern rulers like Huns, Kambojans and Krithas. அவங்கள வந்து டிஃபீட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். சந்திரகுப்தா டூ வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கேப்சர் பண்ணார். இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட், இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து நார்த் சைடில் இருக்கிற ஹன்ஸையும் கம்போஜஸ் அண்ட் கிருத்தாஸை வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. டிஃபீட் பண்ணி வின்னே பண்ணிட்டார். அதனால் வந்து இஸ் வாஸ் எ கிரேட் கான்குரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் கான்குரர்னா சிறந்த என்ன சொல்கிற கைப்பற்றுபவர், இல்லை வந்து அவர் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் இவர் வந்து இடத்தையும் கைப்பற்றுறாரு, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வெளில இருக்காருன்னு சொல்லுவாங்க. இவரோட அதர் நேம் வந்து காயின்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா விக்ரமா, தேவகுப்தா, தேவராஜா, சிம்ம விக்ரமா, விக்ரமாதித்யா அண்ட் சாக்காரியை வந்து சாக்காஸ் வந்து வெண்டாக இருப்பாருங்க. அதனால் இவங்க வந்து சாக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கோட் அட் 9 ஜுவல்ஸ் ஆர் நவரத்னா. யாரோட கோட்டில் வந்து நவரத்னாஸ் வந்து சந்திரகுப்தா டூவோட அவையில். தட் இஸ் 9 எமினன்ட் பீப்புள் இன் வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ். அதான் என்ன சொல்கிறாங்க, எல்லா எமினன்ஸ்னால் முதன்மையான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபீல்டில் ஆர்ட்டு, லிட்ரேச்சர், சயின்ஸில் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் சான்ஸ்கிரிட் போயட்னா என்ன சொல்லுவாங்க, கவிஞர், ஸ்காலர்னா அறிஞர். ஓகே, இவங்க வந்து காளிதாசர் வந்து இவர் அவையில் இருந்தால் சொல்கிறாங்க. அதே மாதிரி அது பாருங்க, சான்ஸ்கிரிட் போயட்னா புலவர் வந்து பார்த்தோன்னா காளிதாசர், ஸ்காலர் அறிஞர், சான்ஸ்கிரிட் அறிஞர் வந்து அரிசேனா, லெக்சியோகிராஃபர்னால் வந்து அந்த டிக்ஷனரி அமரசிம்மா. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிஷியன் தன்வந்திரி, ஃபாஹின் வந்து புத்திஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் சைனா வந்து இவரோட டைமில் வந்து வந்திருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து குப்தா எம்பையரோட ப்ராஸ்பரிட்டி வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னாங்க. சந்திரகுப்தா டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் டு இஷ்யூ சில்வர் காயின். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் யாரோடது இருக்கும், ஸ்ரீகுப்தாது இருக்கும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு சில்வர் காயின் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சந்திரகுப்தா டூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். பிரான்ஸ் காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து குப்தாவில் பார்த்தோன்னா ராம்குப்தா. ஓகே, கோல்டு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சமுத்திரகுப்தா. ஓகே, பீக்கில் வந்து இவரோட டைமில் வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன் வந்து ஒரு பீக்கில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரகுப்தா டூ வந்து சக்சீடட் பை ஈசன் குமாரகுப்தா. சந்திரகுப்தாவோட சன் யாருன்னா வந்து குமாரகுப்தா. அவர் தான் வந்து அடுத்தது வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து அவர் தான் பில்ட் பண்ணார். அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சக்கராதித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சக்கராதித்யா, ஒரு யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணதுனால அவரை வந்து சக்கராதித்யான்னு சொல்கிறாங்க. அது வந்து லாஸ்ட் கிரேட் கிங் ஆஃப் த குப்தா டைனஸ்டி யாருன்னா ஸ்கந்தகுப்தா தான் வந்து லாஸ்ட் கிரேட் கிங்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கந்தகுப்தா, குமாரகுப்தாவோட பையன் வந்து ஸ்கந்தகுப்தா. இவர் தான் வந்து ஓகேவா, இ வாஸ் ஏபிள் டு ரிப்பல்ஸ் அண்ட் அட்டாக் பை த ஊனர்களால் வந்த படையெடுப்புகளை வந்து துரத்தி அடித்தது வந்து ரிப்பல் பண்ணது வந்து இவர் தான், குமாரகுப்தா தான் வந்து பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவரோட இதுவில் வந்து ரிக்கரன்ஸாக வந்து அன்ஸ் வந்து இன்வேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இவரோட எம்பையரோட என்ன சொல்கிறது, ஒரு எம்பையர்ஸோட கஃபர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, அந்த இது சொல்லுவாங்கள்ல ட்ரெஷரி, அது வந்து காலி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. யாரோட பீரியடில் வந்து ரெக்கரண்ட்டாக நடந்துச்சுன்னா வந்து குமாரகுப்தா வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணால் ஸ்கந்தகுப்தா டைமில் தான் வந்து ரிக்கரண்ட்டாக அன்ஸோட இன்வேஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸோட இன்வேஷன் நடந்துச்சா இந்த குப்தா வந்து டிக்ளைன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கந்தகுப்தாவோட டெத்துக்கு அப்புறம் 1467 அப்புறம் வந்து 1467 அப்புறம் ஸ்கந்தகுப்தாவோட இதுவே வந்து டிக்ளைன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட சக்ஸஸால் வந்து முன்னேறாமல் இன்னும் வந்து குப்தா எம்பையர் வந்து டவுனில் தான் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் யார் குப்தா லைன்லன்னு பார்த்தோன்னா விஷ்ணு குப்தா தான் சொல்கிறாங்க. நல்ல லாஸ்ட் கிரேட் கிங் யாருன்னா ஸ்கந்தகுப்தா. அவர் தான் வந்து ஹன்ஸை வந்து இது பண்ணியிருப்பார், என்ன சொல்கிறது, ஹன்ஸை தான் வந்து இது விரட்டி அடிச்சிருப்பார். குமாரகுப்தா வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணியிருப்பார்.
லாஸ்ட் ரிகக்னைஸ்டு கிங் யாருன்னா விஷ்ணுகுப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ரெஜிமெண்ட் வந்து 540 to 550 CE அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். இதில் தான் நம்ம போகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் லைன் வந்து பார்த்தோன்னா டியூரிங் த குப்தா ஏஜில் வந்து பொலிட்டிக்கல் ஹைரார்கி கேன் பி ஐடென்டிஃபை பை த டைட்டில் அடாப்டட். இது என்ன சொல்கிறாங்கன்னா குப்தா டைமில் அவங்களோட ஹைரார்கி படிநிலையும் வந்து பார்த்தோன்னா எதை வச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன வந்து டைட்டில் இருக்கோ அதை வச்சு. கிங் அஷ்யூம் டைட்டில் சச்சஸ் மகாராஜாதி ராஜா, பரம பட்டாரகா, பரமேஸ்வரெல்லாம் அவங்களோட டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. கிங்குக்கான டைட்டில் என்ன? மகாராஜாதி ராஜா, பரம பட்டாரகா, பரமேஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆல்சோ கனெக்டட் வித் காட். அவங்க வந்து காட் கூடவே வந்து கனெக்ட் ஆகிடதா சொல்கிறாங்க. இது வந்து சின்ன ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது, அதை பார்த்துடலாம். அது இம்பார்ட்டன்ட் தான். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஹின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மதுரா அண்ட் பாட்லிபுத்ரா வந்து சந்திரகுப்தா 2 கேபிட்டல். மதுரா வந்து அது வந்து மேஜரான ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்க டிவைன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரா த பீப்புள் ஆர் நியூமரஸ்லி ஹாப்பி அண்ட் தே do not have to register their household. என்ன சொல்கிறோம், மதுராவில் வந்து அவர் ஃபாஹினோட கூற்றுப்படி என்னென்னா அவங்க எல்லோரும் ஹாப்பியாக வந்து இருந்தாங்க. அவங்க வந்து தன்னோட குடும்பத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒன்லி தோஸ் ஹூ ஹவ் கல்டிவேட்டட் த ராயல் லேண்ட். யார் வந்து அந்த ராஜாவங்களோட நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த போர்ஷன் ஆஃப் கிராண்ட்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கிரிமினல்ஸ் ஆர் ஃபைண்ட் போத் லைட்லி அண்ட் ஹெவிலி டிபெண்ட் ஆன் த சர்கம்டன்ஸ். கிரிமினல்ஸை வந்து குற்றவாளிகளை வந்து லைட்டாகவும் தண்டனை பண்ணுறாங்க, ஹெவியாகவும் தண்டனை பண்ணுறாங்க. அது எந்த சூழ்நிலையை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன அவங்க தப்பு பண்ணாங்கன்றதை பொறுத்தோம். இந்த கேஸ் ஆஃப் த ரிப்பீட்டட் ரிபெல்லியன் த ரைட் ஹேண்ட் வாஸ் கட் ஆஃப். இப்போ அவங்க திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் வந்து துண்டிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. த்ரூஅவுட் த கண்ட்ரி the people do not kill any living creatures or drink any intoxicity அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பீப்புள் வந்து எந்த ஒரு உயிரிழந்த பொருட்களையும் கொள்வது கிடையாது. அதே மாதிரி அந்த டாக்ஸிக்கான பொருட்கள் எதுவுமே அருந்ததில்லை சொல்கிறாங்க. அந்த ஆல்கஹால் சொல்கிறாங்க. த இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் த பாட்லிபுத்ரா. இப்போ இது வந்து மதுராவில், இது வந்து பாட்லிபுத்ராவில் சொல்கிறாங்க. பாட்லிபுத்ராவில் ரிச் அண்ட் பாஸ்பரஸாக இருந்தாங்க. ஒன் அதர் அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் பிலாவலன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது நன்மை பண்ணுறதுல வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டியில் வந்து வைஷ்யா ஃபேமிலிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹவுசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஃபார் என்ன சொல்கிறது சேரிட்டி அண்ட் மெடிசனுக்காக வந்து இது பண்ணாங்க. ஆல் த புவர் அண்ட் டிஸ்பியூட்டட் ஆர்ஃபன்ஸ், widows and childless, maimed and cripples are provided with every kind of help அப்படின்னு சொன்னால் கைவிடப்பட்டோர், மெய்ம்டுனா கைவிடப்பட்டோர், கிரிப்பிள்ஸ்னால் ஊனமுற்றோர் அப்படின்னு எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உணவு வழங்கி விடோஸ்க்கு ஆர்ஃபன்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த வைஷ்யாஸ் ஃபேமிலி வந்து எல்லா புவருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வைஷ்யா ஃபேமிலின்னு இல்லை, எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் அன்ஸோட ஆரிஜின் பார்த்தோன்னா அவங்களோட ஆரிஜின் வந்து கரெக்டாக தெரியல. அக்கார்டிங் டு ரோமன் ஹிஸ்டாரியன் டாக்கிட்டஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து ஒரு பார்பேரியன் ட்ரைபுன்னு சொல்கிறாங்க. லிவிங் நியர் காஸ்பியன் சி அண்ட் கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா பார்பேரியன் ட்ரைப் வந்து லிவிங் நியர் காஸ்பியன் சி. இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ரோமன் எம்பையரோட வீழ்ச்சிக்கே இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தி ஆர்கனைஸ்டு அண்டர் அட்டிலான்ற தலைமையில் வந்து அவர் வந்து வழி நடத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. ஹூ வாஸ் நோன் அஸ் சாவரேஜ் அண்ட் பீஸ்ட்லிஸ்ட் இன் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிறது திரண்ட காட்டு மீராண்டித்தனமான கொடுங்கோன்மையான ஒருத்தர், அவரோட தலைமையில் வந்து அட்டிலான்றவர் அவரோட தலைமையாக வந்து இவங்க ஆர்கனைஸாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன் பிரான்ச் ஆஃப் ஹன்ஸ் தான் வந்து ஒயிட் ஹன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்தியாவுக்கா சென்ட்ரல் ஏஷியா வழியாக வந்தாங்க. வந்து 100 இயர்ஸாக வந்து ஆஃப்டர் த குஷானாஸ் வந்து அதே மாதிரி த்ரோ எபித்தட்ஸ் சச்சஸ் பரம் தெய்வத்தா த ஃபார்மோஸ்ட் ஒர்க்ஷிப் ஆஃப் த காட். என்ன சொல்கிறது எபித்தட்னா என்ன சொல்கிறது அப்படியே பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க புகழறாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரம தெய்வத்தா. எபித்தட்னா டைட்டில், எபித்தட்னா என்ன அர்த்தம்னா டைட்டில். என்னென்ன டைட்டில்ஸ் வந்து இருக்குன்னா பரம தெய்வத்தா, ஃபார்மோஸ்ட் ஒர்க்ஷிப், நான் தான் முதன்மையான ஒரு நான் தான் ஃபஸ்ட்டு சீடன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பரம பகவத்தானா ஃபார்மோஸ்ட் ஒர்க்ஷிப் ஆஃப் வாசுதேவ கிருஷ்ணன்.
நான் தான் வந்து வாசுதேவ கிருஷ்ணனோட பரமசீடன். சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஹவ் சஜஸ்டட் தட் த குப்தா கிங் கிளைம் டிவைன் ஸ்டேட்டஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு டிவைன் ஸ்டேட்டஸை அவங்க கிளைம் பண்ணதாக சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தாவை வந்து புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து யார் எழுதியிருப்பா, ஹரிசேனா எழுதியிருப்பார். ஹரிசேனா தான் அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹுர்லி வந்து சந்திரகுப்தா 2 வந்து சந்திரகுப்தா 1க்காக எழுதுனது. ஓகே, சமுத்திரகுப்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புருஷா சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து தே அசர்டட் கேன் பி a seen as reflection of attempt to claim divine status of the king. இதெல்லாம் என்னத்துக்கு அவங்க பண்ணியிருப்பாங்கன்னா, நான் தான் வந்து கிங்கோட அடுத்த நான் தான் கிங்கோட இன்னொரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறதுக்காக வந்து அவங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ். Seals and inscription are mention of official ranking and designation whose precisely meaning in அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து அஃபிஷியல் ரேங்கர்ஸ் அண்ட் டெசிக்னேஷன் அவங்களுடைய பதவி அது அவங்களுடைய படிநிலையை வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரிஷியன் அவங்களோட கரெக்டான மீனிங் வந்து நம்மளுக்கு இன்னும் தெரில, நம்மளே வந்து ஒரு தோராயமான ஒரு கெஸ்ட்டில் தான் வந்து இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்மளே எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா 6 வைஷாலி சீல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து குமாராமத்யா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேர்டிங் கிடச்சிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஹை ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் அசோசியேட்டட் வித் த ஆஃபீஸ் ஓன். ஆஃபீஸ்னால் அதிகாரம், அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு இருக்கிற ஒரு அஃபீஷியல்ஸை வந்து குறிப்பிட்றது குமாராமத்யா அப்படின்னு சொல்லிட்டு 6 வைஷாலி சீல்ஸில் வந்து குமாராமத்யா 6 வைஷாலி சீல்ஸுன்றது குமாராமத்யாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து அதிகாரம், அதுக்கு தனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்கள குமாராமத்யான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து அமத்யா அப்படின்னா என்னென்னா செவரல் பீட்டா சீல்ஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அமத்யா அப்படின்ற வேர்டிங் வந்து நம்மளுக்கு செவரல் பீட்டா சீல்ஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. குமாராமத்யான்றது என்னென்னா ப்ரீ எமினன்ட் அமாங் அமத்யாஸ் அண்ட் ஈக்குவலன்ட் இன் ஸ்டேட்டஸ் டு த பிரின்சஸ் ஆஃப் ராயல் பிரெட். அமத்யாவை விட வந்து இது வந்து குமாராமத்யா வந்து கொஞ்சம் பெரிய பதவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ராயல் பிளட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சித்தி சித்தப்பா அவங்க பசங்களை அப்படின்னு சொன்ன அமத்யா, அடுத்துக்கு மேலே வந்து அவங்கள வந்து குமாராமத்யா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குமாராமத்யாஸ் ஆர் அட்டாச்டு டு த கிங், கிரவுன் பிரின்சஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர் தியர் ப்ராவின்சஸ். குமாராமத்யாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங்கோடவும் க்ரௌன் பிரின்சஸ் கூட இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர் ப்ராவின்சஸ் கூட அட்டாச்சாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த வைஷாலி சீல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குமாராமத்யா வந்து டு பி எ சார்ஜ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சேக்கர்ட் கார்னேஷன் டேங்க் ஆஃப் த லிச்சாவிஸ். அதாவது லிச்சாவிங்களோட புதுசாக வந்து அந்த ஒரு குளம் மாதிரி இருக்கும், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து குமாராமத்யாவை சொல். இதுவே அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா அதில் ஒரு பொறுப்புக்கு வச்சுருக்கிறவங்களும் ஒரு முக்கியமான ஆளாக தான் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க வந்து கிங்குக்கு ரொம்ப அசோசியேட்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஹோல்டிங் த ரேங்க் ஆஃப் குமாராமத்யா சம்டைம் ஆட் அடிஷ்னல் டெசிக்னேஷன் as well as such as the rank or hereditary. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குமாராமத்யாஸ் வந்து ஒரு சில டைமில் வந்து இண்டிவிஜுவல் ரேங்க்ஸாகவும் இருந்தாங்க. இண்டிவிஜுவல்னால் இவங்க குமாராமத்யா மட்டும்தான் இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருங்க, அவங்களோட பரம்பரையே ஒரு சில தொழில் அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும்ல, அதையும் சேர்த்து வச்சுட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஹரிசேனா யார், சமுத்திரகுப்தாவோட கோட் போயர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அலகாபாத் பிரசஸ்தியில் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரைசஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ் ஏ குமாராமத்யா அண்ட் சந்தி விக்ரஹா அண்ட் மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் வாஸ் அ சன் ஆஃப் துருவ புதி ஏ மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பேர் என்ன ஹரிசேனா என்னென்ன சொல்லியிருக்காங்க, குமாராமத்யா, சந்தி விக்ரஹா அண்ட் மகா தண்டநாயக்கான்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இவர் ஹரிசேனா வந்து யாரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா துருவபுதியோட பையன். அவர் வந்து பார்த்திங்கன்னா மகா தண்டநாயகா. இப்போ இது அவங்க அப்பா பண்ண வரைக்கும் இவருக்கும் வந்திருக்கு, அதுதான் இதில் சொல்கிறாங்க. சந்தி விக்ரஹா குமாராமத்யான்னு சொல்லி ஹரிசேனாவையும் சேர்த்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து குப்தா கிங் வாஸ் அசோசியேட்டட் பை த கவுன்சில் ஆஃப் மந்த்ரிஸ். குப்தா கிங்ஸ் வந்து அசோசியேட்டட் வித் த கவுன்சில் ஆஃப் மந்த்ரிஸ் கூட வந்து அவங்க அசோசியேட்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் பிரசித்தியில் யார் எழுதியிருப்பாங்க, ஹரிசேனா வந்து சமுத்திரகுப்தாக்காக எழுதியிருப்பார். அதில் வந்து ரெஃபர் டு அன் அசம்பிள் கவுன்சில் ஆர் ப்ரிசியூம்லி ஆஃப் மினிஸ்டர் விச் இஸ் நோன் அஸ் சபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சபான்னு சொல்கிறாரு அதில். அதே மாதிரி ஒர்க்கிங் வேரியஸ் ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்க்ளூடிங் சந்தி விக்ரஹா, மகா சந்தி விக்ரவா, ஹரிசேனாவையும் என்ன சொல்லியிருப்பாங்க, சந்தி விக்ரஹான்னு சொல்லியிருப்பாங்க. இவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஹையர் ரேங்கிங் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் வித் த அதர் ஸ்டேட் இன்க்ளூடிங் இனிஷியேட்டிங் வார்ஸ் கன்க்ளூடிங் அலைன்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ். இவங்க வந்து மற்ற ஸ்டேட்ஸோடு வந்து தொடர்பு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மாதிரி இனிஷியேட்டிங் வார்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை முடியறதுக்கோ, இல்லை ஒரு ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்த ஆகிறதுக்கோ இவங்க வந்து இருக்காங்க. சந்தி விக்ரஹா, மகா சந்தி விக்ரஹான்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹையர் அஃபிஷியல் ரேங்கிங் வேறு யாருன்னா தண்டநாயக்காஸ் அண்ட் மகா தண்டநாயக்காஸ். இவங்க வந்து பார்த்தா ஹையர் ரேங்கிங் ஜுடிஷியல் தண்டநாயக்கா, இப்போ நம்ம எதனா தண்டிக்கிறாங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அது வந்து ஹையர் ரேங்கிங் ஜுடிஷியல் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா தண்டநாயக்கா வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், தண்டநாயக்காஸ் வந்து ஜுடிஷியரி அப்படின்றாங்க. ஒன் ஆஃப் த சீல்ஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, மகா தண்டநாயக்கா அவரோட பேர் வந்து அக்னிகுப்தா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சீல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அலகாபாத் பிரசித்தியில் வந்து பார்த்தோன்னா 3 தண்டநாயக்காஸ் வந்து பேரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல் திஸ் சஜஸ்ட் தட் த போயட் வார் ஹெரிடிட்டரி பை த நேச்சர் போஸ்ட். இது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எல்லா போஸ்ட்டுமே வந்து அப்பாக்கு அப்புறம் பையன் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அதான் ஹெரிடிட்டரி, தலைமுறைன்னு அர்த்தம். அனதர் பர்சன் ஆட் எ டெசிக்னேஷன் மகாஸ்வபதி, அஸ்வம்னா என்ன, குதிரை, அஸ்வயாகம் அப்படி சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து அஸ்வம், கமாண்டர் ஆஃப் கேவலரி அப்படின்னு அர்த்தம். மிலிட்ரி ஃபங்க்ஷனில் ஒரு இன்க்ளூடா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிவிஷன் ஆஃப் எம்பையர். குப்தா எம்பையர்ஸ் வந்து டிவைட் பண்ணுறாங்க எப்படின்னா, தேஷாஸ் அண்ட் புக்தாஸ் அப்படின்னு சொல்லி 2 வந்து டிவைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த கவர்னர்ஸ் ஹூ வாஸ் அசிஷுவலி டெசிக்னேஷன் அஸ் உப்பாரிகாஸ். வந்து ஒரு எம்பையரையே வந்து என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா தேஷாஸ் அண்ட் புக்தாஸாக பிரிக்கிறாங்க. இவங்க ஒரு கவர்னரை வச்சு இதை வந்து கவர்னர் வந்து இவங்க வந்து டெசிக்னேட் வச்சு வந்து இதெல்லாம் அட்மினிஸ்ட் பண்ண. அவங்க பேர் வந்து உப்பாரிகாஸ். நம்ம ஊரில் கவர்னர் ஞாபகம் வச்சிருக்கலாம். ஓகேவா. உப்பாரிகாஸ் வாஸ் டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை, இப்போ யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, கிங்கு தானே பிரசிடென்ட். இப்போ நம்ம கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா, அதான் சொல்கிறாங்க. இன் டர்ன் ஃப்ரீக்வெண்ட்லி அப்பாயின்மெண்ட் த ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போர்ட். இவர் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனையும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போர்டையும் வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னா, யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த உப்பாரிகாஸ் தான் வந்து இது 2 பேரையும் அப்ளை பண்ணுவாங்க. உப்பாரிகாஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து நடத்துவாங்க. வித் த என்ஜாய்மெண்ட் ஆஃப் த ரூல் கன்சிஸ்ட் ஆஃப் எலிஃபென்ட், ஹார்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். இவங்க வந்து உப்பாரிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நிர்வாகமும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற குதிரை, காளான் படை, எப்போவுமே அவங்க வந்து ஒரு சோல்ஜர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோடைய ஸ்மால் மிலிட்ரி இது, அதில் எலிஃபென்ட், ஹார்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து அதை மெயின்டைன் பண்ணுற மொத்த அதிகாரமும் உப்பாரிகாஸுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் indicating the control over the military machinery also. இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணுவாங்க, அதே மாதிரி மிலிட்ரி இது பற்றியும் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. The fact that the Uparikas had a title Maharaja in 3 of the Damodar plate அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 3 உப்பாரிகாஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3 உப்பாரிகாஸை வந்து என்ன சொல்கிறது, மகாராஜான்ற டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த பிளேட்ஸில் வந்து உபாரிகாஸுக்கு மகாராஜான்னு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா தாமோதர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐ ஸ்டேட்டஸ் அண்ட் ரேங்கிங் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஆர்கே வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து த ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புத்த குப்தா டேட்டட் குப்தா இயர் 165 ரெஃபர் டு த மகாராஜா சுஷிமி சந்திரா as a Lokpal governing a land between the Kalindi and Narmada river அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் குப்தா பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் வந்து குப்தா இயர்ன்னு போட்டு 165 CE அப்படின்ட்டு இருக்குது. இதில் ரெஃபர் டு மகாராஜா சுரஷ்மி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அஸ் எ லோக்பால்
அப்படின்ட்டும் இவர் வந்து பார்த்திங்கன்னா லேண்டை வந்து எந்தெந்த இடத்த வந்து அவர் இது பண்ணுற ஆட்சி பண்ணுறாருன்னா கலிந்தி அண்ட் நர்மதா ரிவருக்கு இடைப்பட்ட லேண்டை வந்து அவர் ஆட்சி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. லோக்பாலுன்றது என்ன சொல்கிறாருன்னா ப்ராவின்ஷியல் கவர்னர், அந்த மாநில ஆளுநராக இருக்கலாம் அப்படின்றது மாதிரி இருக்கலாம்னு நம்மளே கெஸ் பண்ணுறோம். இதில் 2 பிளேட் வந்திருக்கு. தாமோதர பிளேட் செப்பேடு வந்திருக்கு. ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தாமோதர பிளேட் பிளேட்டில் வந்து 3 வந்து பேர் இருக்குது. உபாரிகாஸ்க்கு வந்து மகாராஜா டைட்டில் இருக்கும். ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து புத்தகுப்தாவை வந்து அது யாரை பற்றி பேசுதுன்னா புத்தகுப்தாவை பற்றி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்தா இயர் 165 CEன்னு போட்டு இந்த மகாராஜா சுஷ்மி சந்திரா அப்படின்னு போட்டு இவர் வந்து ஒரு லோக்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்பால்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை அது ப்ராவின்ஷியல் கவர்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து காலிந்தி அண்ட் நர்மதா ரிவருக்கு இடைப்பட்ட ஒரு இடத்த வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்தது வந்து the provincial of Gupta Empire was divided into district known as Vishya. உபாரிகா தேஷா புக்தாஸை வந்து என்ன சொல்கிறாங்க உபாரிகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ப்ராவின்சஸை வந்து பார்த்தோன்னா விஷயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராவின்ஸ் டிவைடட் டிஸ்ட்ரிக்ஸை வந்து விஷயான்னு சொல்கிறாங்க. அது கண்ட்ரோல் பை த ஆஃபீஸர் விஷயப்பத்தி. டிஸ்ட்ரிக்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸை வந்து விஷயப்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக் வந்து விஷயப்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயப்பத்தி இதை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து விஷயப்பத்தி சீம்ஸ் டு ஜெனரலி அப்பாயிண்டட் பை த ப்ராவின்ஷியல் கவர்னர். இவர் அப்பாயிண்ட் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இது பண்ணது யாருன்னா அந்த மாகாணத்தோட கவர்னராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்டைம் ஈவன் த கிங்கே வந்து டைரெக்டாகவும் அந்த விஷயப்பத்திஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராமினன்ட் மெம்பர் ஆஃப் த டவுன் அசிஸ்டன்ட் த விஷயதி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டி. முக்கியமான அந்த டவுனில் இருக்க முக்கியமான ஆளுங்க வந்து விஷயபதிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் பிலோ த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்த்தோன்னா administrative below the district level including the cluster of settlement known as விதி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், விதி, பூமி, பாத்தகா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கீழே வந்து எப்படிலாம் வந்து பிரிச்சிருப்பாங்கன்னா வித்தி, பூமி, பாத்தகா அண்ட் பீடா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுக்தாஸ் அண்ட் விதி மஹாத்தராஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுக்தாஸ் அண்ட் வித்தி மஹாத்தராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வில்லேஜ் லெவலில் வந்து வில்லேஜர் ஃபங்க்ஷன் வந்து கிராமிகா அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்யக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. தாமோதர காப்பர் பிளேட் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆஃப் த ரீஜன் ஆஃப், இங்கே பார்த்து பார்த்தீங்களா தாமோதர காப்பர் பிளேட் இதே தான் சொல்லுது. என்ன சொல்லுது த ரீஜன் ஆஃப் புத்தகுப்தா மென்ஷன் அஷ்டகுல அதிகர்ணா. புத்தகுப்தாவோட ரீஜன் ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து புத்தகுப்தா பற்றி. தாமோதர பிளேட் ஆஃப் புத்தகுப்தா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா அஷ்டகுல அதிகர்னா எ போர்ட் ஆஃப் 8 மெம்பர்ஸ் வந்து இதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹெட் பை மகாத்தரா வந்து இதோட ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்தரான்றது வந்து வில்லேஜோட எல்டர் ஆல் வில்லேஜோட ஹெட்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டைம் ஆஃப் சந்திரகுப்தா II மென்ஷன் த பஞ்சமண்டல். சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சந்திரகுப்தா II பற்றி சொல்கிறது எந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சந்திரகுப்தா II பற்றி சொல்லுது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா இது வந்து பஞ்சமண்டல்ன்றது ஒருவேளை இந்த கார்ப்பரேட் பாடியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, அந்த காலத்தில் வந்து கார்ப்பரேட் பாடியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆர்மியில் பார்த்தோன்னா சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் மிலிட்ரி டெசிக்னேஷன் சச்சஸ் பால அதிகிருதா அண்ட் மகாபால அதிகிருதா அப்படின்னா என்னன்றால் சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாலகிருத்தா மகாபாலகிருத்தானா த கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி அண்ட் கவலரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் சேனாதிபதின்ற வேர்டு வந்து டஸ் நாட் அக்கர் இன் குப்தா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சேனாதிபதின்ற வேர்டே கிடையாது. பட் த டேர்ம் குட் பி ஃபவுண்ட் இன் சம் வக்காட்டக்கா எபிகிராஃபிஸ். வக்காட்டக்காவோட எபிகிராஃபிஸில் வந்து சேனாதிபதி அப்படின்ற வேர்டு வந்து கிடைச்சதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வைஷாலி ஷீல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரன்பந்தகர் அண்ட் அதிகர்ணா விச் இஸ் மீன் ஒன் ஆஃப் த மிலிட்ரி ஸ்டோர் ஹவுஸ். ரன்பந்தகர் அதிகர்ணா அப்படின்னா என்னென்னா அதிகாரி. ஓகே, அவரோட வந்து பார்த்தோன்னா மிலிட்ரி ஸ்டோர் பண்ணுறதுக்கான மிலிட்ரியோட ஸ்டோர் ஹவுஸோட ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அனதர் வைஷாலி சேல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிகர்ணா ஆஃபீஸ் ஆஃப் த தண்ட பாஷிகா
which may be having a district level police officer அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ட பாஷிகா அதிகரணான ஆஃபீஸ். ஓகே ஓகே அதிகரணான ஆஃபீஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆஃபீஸர்ஸ் கனெக்டட் ஸ்பெசிஃபிக்கலி வித் த ராயல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்க்ளூடிங் த மகா பிரத்தியாரா. அப்படின்னா என்னென்னா யார் யாரெல்லாம் வந்து ஆஃபீஸர் வந்து ராயல் கூட டேரெக்டாக எஸ்டாப்ளிஷ் அந்த இடத்தோட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா மகா பிரத்திகாரா அப்படின்னா பேலஸோட காட் அப்படின்னு அர்த்தம். பேலஸோட காட் பேர் தான் வந்து மகா பிரத்திகாரா. அண்ட் கத்தியத்த பத்திகா அப்படின்னா என்னென்னா ராயல் கிச்சனோட சூப்பர்டென்ட். கத்தி எடுத்து வெட்டுறாங்கல்ல காய்கறி அதனால் கத்தியத்த பத்திகான்னா ராயல் கிச்சனோட சூப்பர்டென்ட் அப்படி சொல்லுவாங்க. ஒரு வைஷாலி சீல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு த பர்சன் போத் அஸ் மகா பிரத்திகாரா அண்ட் தாரவரா அப்படின்னா என்ன சொல்லலாம் போத் ஆஸ் ஒருத்தர் வந்து பார்த்தா மகா பிரத்திகாரா அண்ட் தாராவரா. மகா பிரத்திகாரா யார் பார்த்தோம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மகா வந்து என்ன சொல்கிறது சீஃப் பேலஸ் கார்டு தான், அவர் தான் வந்து மகா பிரத்திகாரான்னு சொல்கிறோம். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மகா பிரத்திகாரா அண்ட் தாராவராவும் ஒருத்தராகவே இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த டாப் லேயர் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆர் இன்க்ளூடிங் அமத்யாஸ் அண்ட் சச்சிவாஸ். டாப் லேயரில் யாராக இருந்தாங்கன்னா அமத்யாஸும் சச்சிவாஸும் இருந்தாங்க. அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் வந்து அமத்யாச சச்சிவாசன் தான் வந்து ஒரு நடைமுறைப்படுத்துகிற ஒரு இதில் இருந்த ஒரு எல்லாருமே பார்த்தோன்னா அமத்யாச சச்சிவாசன் சொன்னோம். இந்த சிஸ்டம் ஆஃப் எஸ்பியாஜ்னா உளவு பார்க்குறது வந்து என்ன சொன்னாலும் டுக்காட்டாஸ்ன்றதுனா என்னென்னா உளவு பார்க்கறது. இந்த ஆயுக்தாஸ் வர் அனதர் கேடர் ஆஃப் ஹையர் ரேங்கிங் அஃபீஷியல். ஆயுக்தாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அடுத்தது வந்து ஒரு ஹையர் ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காமாந்தகாவை வந்து எழுதுனது யாருன்னா இது புக்கு, இது வந்து எழுதுனது யார் ரைட் பண்ணது காமாந்தகா ரிட்டன் பை நிதிசாரா. சாரி நான் தப்பாக சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காமாந்தகம் வந்து ரைட்டரு, நிதிசாரா வந்து புக்கு. ஓகே இஸ் லைக் அர்த்தசாஸ்திரம் மாதிரி. அர்த்தசாஸ்திரம் யார் சாணக்கியா வந்து எழுதினார் அர்த்தசாஸ்திரம். இது என்ன வலியுறுத்துனா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ராயல் ட்ரெஷரி அண்ட் மென்ஷன் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அதாவது ராயல் கருவூலத்தோட ஒரு முக்கியத்துவத்தையும் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ பற்றியும் சொல்லுதுன்னு சொல்லலாம். த மெனி அம்பிஷியஸ் மிலிட்ரி கேம்பெயின் ஆஃப் கிங்ஸ் லைக் சமுத்திரகுப்தா மஸ்ட் ஹவ் பீன் ஃபைனான்ஸ்டு த்ரூ ரெவென்யூ சர்ப்ளஸ். அப்படின்னா சமுத்திரகுப்தாவோட ரொம்ப வந்து ஒரு கொள்கையான ஒரு மிலிட்ரி கேம்பெயின் நிறைய கொள்கைக்கு ரொம்ப சமுத்திரகுப்தாவோட மிலிட்ரி கேம்பெயினுக்கு தேவையான ஃபைனான்ஸ்லாம் பார்த்தோன்னா சர்ப்ளஸ் ஒரு அதிகமான ஒரு நிதி இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. குப்தா இன்ஸ்கிரிப்ஷன் ரிவல் சம் டீட்டெயில் அபவுட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். குப்தாவோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும். அஷ்டபால திக்ரதா அப்படின்னா என்னென்னா கீப்பர் ஆஃப் ராயல் ரெக்கார்ட். அஷ்டபால திக்ரதா கீப்பர் ஆஃப் ராயல் ரெக்கார்ட் அர்த்தம். அதே மாதிரி குப்தா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்டா, பாலி, உட்ரங்கா அண்ட் உப்பாரிக்கா அண்ட் இரணியவஸ்தி அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர்ஸ் வந்து சொல்கிறாங்க. கிளிப்டா, பாலி, உட்ரங்கா, உப்பாரிக்கா அண்ட் இரணியவஸ்தியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரேரியன் ஸ்ட்ரக்சர். பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப செழித்தோங்கி இருந்தது குப்தா பீரியடில். டியூ டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் ஒர்க் வந்து அங்கே இருந்தது நல்லா இருந்ததுனால வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டேட் அண்ட் இண்டிவிஜுவல் கல்டிவேட்டர். அதான் சொல்கிறேன் ஸ்டேட்டு இதுவும் கல்டிவேட் பண்ணாங்க, இண்டிவிஜுவலும் வந்து கல்டிவேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பிராமின்ஸ், புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் சங்காஸ் ப்ரௌட் வேஸ்ட்லேண்ட் அண்டர் கல்டிவேஷன் வென் தே ஆர் டொனேட்டட் டு தெம் அஸ் அ ரிலிஜன் என்டோன்மெண்ட். அதே மாதிரி பிராமின்ஸு, புத்திஸ்ட்டு, ஜெயின்ஸோட சங்கஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு லேண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்து அவங்க வந்து முறைப்படுத்தி அதை கல்டிவேபிள் லேண்டாக கொண்டு வந்ததுனால ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த கல்டிவேட்டர்ஸ் வேர் ஆஸ்க்டு டு மெயின்டைன் க்ராப் ப்ராப்பர்லி ஃபார் டேமேஜ் and those indulged in damaging the crop was punished. Likewise crop was filled as fenced. என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து எல்லா க்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா அந்த க்ராப்பை வந்து டேமேஜ் பண்ணாலோ இண்டல்ஜ்னா நாசப்படுத்தினாலோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. க்ராப்ஸ் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ஃபென்ஸ்டுனா வேலி போட்டிருந்தது. க்ராப்ஸ் வந்து எல்லாம் சுற்றி வந்து இப்போ ஒரு க்ராப் இருக்குன்னா அதை சுற்றி வந்து எல்லாமே வேலி போட்டு பாதுகாத்துட்டு இருந்தாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா the crops cultivated during the Gupta period was rice, wheat, barley, peas, lentil, pulses, sugarcane and oil seeds. குப்தா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன க்ராப் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பேடி, கோதுமை, பார்லி, பீஸ்னால் பட்டாணி, லென்டல்னால் பருப்புகள், பல்சஸ்ஸு, லென்டல்னால் பயிறு வகைகள், பல்சஸ்னால் பருப்புகள், சுகர் கேன் அண்ட் ஆயில்ஸ் எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் காளிதாஸ் வி கேம் டு நோ தட் த சவுத் வாஸ் ஃபேமஸ் ஃபார் பெப்பர் அண்ட் காண்டமெண்ட். என்ன சொல்லு ஸோ காளிதாசரோட படைப்புகள் மூலமாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் வந்து பெப்பருக்கும் காண்டமெண்ட் ஏலத்துக்கும் வந்து ஃபேமஸானதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வராமீரை வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளான்டேஷன் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீயை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸை வந்து ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பரத்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன சொல்லணும்னா கிங் வாஸ் த சோலோ ப்ராப்பரேட்டர் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்கிறது யாரு? கிங்கோட சோலோ ப்ராப்பரேட்டர் பரத்பூர் காப்பர் பிளேட். போலோ ஒரே உரிமையாளர் யாருன்னா கிங் மட்டும்தான். ஒரே உரிமையாளர் யார்? கிங்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பரத்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் வென் ஈ மேட் கிராண்ட்ஸ் ஈ ரிசர்வ் இஸ் ப்ரீரோகேட்டிவ் ஓவர் இம். ப்ரிரோகேட்டிவ்னா தனி உரிமை, பிரோக்ரேட்டிவ்னா தனி உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னதான் லேண்ட் தானமாகவே கொடுத்துருந்தாலும் அவருக்கான உரிமை அதில் இருக்குது, அவருக்குன்னு அதில் தனி உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The location and boundaries of individual plots were marked out and measured by the record keeper and influenced man in the locality. அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒருத்தருக்கு பிளாட் இருக்குன்னா அதோட எங்கே இருக்குது, அதோட பவுண்ட்ரிஸ் எவ்வளோன்றதை மெஷர் பண்ணி வச்சுருக்கிறது யாருன்னா ரெக்கார்ட் கீப்பர்ஸும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் மேன்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களும் அதை வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டேட்டட் இன் பரத்பூர் பிளேட்டில் என்ன சொல்கிறாங்க கிங் தான் வந்து சோலோ ப்ரிப்பரேட்டர் சொல்லியிருப்பாங்களா. அஸ் அன் ஆஃபீஸர் கால் உஸ்தபாலான்ற ஆஃபீஸர் மெயின்டைன் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் லேண்ட் டிரான்சாக்ஷன் இன் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வில்லேஜ் அக்கௌண்டன்ட் ப்ரிசர்வ் ரெக்கார்ட் ஆஃப் த லேண்ட் இன் த வில்லேஜ். உஸ்தபாலான்றது வந்து லேண்ட் ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுறவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா உஸ்தபாலான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான லேண்டோட ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்கள தான் வந்து குப்தா பீரியடில் வந்து பரத்பூர் பிளேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க உஸ்தபாலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஷேஸ்த்ரா அப்படின்னா கல்டிவேபிள் லேண்ட். கீழான கீழே போட்ட வேஸ்ட் ஆகிடும்ல அதான் வேஸ்ட் லேண்ட். கீழானா வேஸ்ட் லேண்ட். அப்பரத்தா அப்படின்னா வந்து ஜங்கல் ஆர் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஜங்கல் ஆர் வேஸ்ட் லேண்ட். அப்புறத்தனா ஐயோ அங்கே போனாலே பயமாக இருக்குப்பா, அங்கே போனாலே அப்போ பயவாங்க அப்படின்றவன அப்புறத்தானா ஜங்கிள் லேண்ட், காட்டுக்கு போனால் பயமாக இருக்கும் அப்படி. வஸ்தி அப்படின்னா ஹேபிட்டபிள், இங்கே தாண்டா வாஸ்து பார்த்து வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வஸ்தினா வாஸ்து பார்த்து வீடுக்காக குடியிருக்கிற லேண்டு. ஹேபிட்டபிள் லேண்ட்னா குடியிருக்க தகுந்த இடம் அர்த்தம். ஹேபிட்டபிள் லேண்ட் ஓகே. வஸ்தினா நான் இங்கே தான் வாஸ்து பாட்டு வீடு கட்டியிருக்கேன், குடியிருக்கிறதுக்கு தகுதி. கீழேனா கீழே போட்டால் வேஸ்ட் லேண்ட். ஷேஸ்த்ரா அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த சேஸ்திரத்தில் தான் நான் பயிர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பயிர் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பயிர் பண்ணியிருக்கோன்னா சேஸ்திரா. அதே மாதிரி அப்புறத்தானோ ஐயோ அப்போத்தாக்கு பார்த்தா பயமாக இருக்குவே நம்ம காட்டுக்கு போனால் அப்படின்னா வச்சுக்கோங்க. காட்டுக்குன்னா அப்புறம் வந்து கப்பத்த ஷரஹா வந்து பார்த்தோன்னா பேஸ்டோரல் ரன் மேய்ச்சல் இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க. கப்பத்த சரஹா கப்புன்னு மாடு தின்னும் இல்லை, கப்புன்னு சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து வீட்டில் அசை போடுவோம்ல, அது மாதிரி தான் கப்பத்த சரஹான்னா மேய்ச்சலுக்கு போடுற லேண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. சேஸ்திரானா கல்டிவேபிள் லேண்டு, கிலானா கீழே போட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு, அப்புறத்தானா ஃபாரஸ்ட்டு, அதே மாதிரி வஸ்தினா வாஸ்து பாட்டு வீடு குடியிருக்க லேண்டு. கப்பத்த ஷரஹா கப்பு மாடு சாப்பிடுவோம்ல, அதனால் வந்து பேஸ்டோரல் லேண்ட். இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள், பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் டென்யூஸ் லேண்ட் டென்யூஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா டென்யூர்னால் வாடகை விடுறது. இப்போ ஒரு லேண்டை வந்து நம்ம குத்தைக்கு விடுவோம், வாடகைக்கு விடுவோம் இல்லை, அதான் வந்து அதுதான் வந்து இப்படி சொல்கிறாங்க டென்யூஸ்ன்ட்டு. நிவி தர்மா அப்படின்னா நான் வந்து என்டோமெண்ட் டு லேண்ட் அண்டர் எ கிங். நிவி தர்மானா என்னென்னா என்டோன்மெண்ட்னா என்ன சொன்னது கிஃப்ட் ஆஃப் லேண்ட் அண்டர் எ கைண்ட்ஷிப் அறக்கட்டையிலேருந்து.
அறக்கட்டளை வந்து ஒரு சில இடத்த வந்து கிஃப்டாக வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து அந்த நடைமுறையில் இருக்குது தான் நிவி தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் நடைமுறையில் இருக்குன்னா நார்த் அண்ட் ஓகே. நிவி தர்மான்னா வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம லேண்டுக்கு வந்து என்டோன்மெண்ட்டாக கொடையாக கொடுக்குறோம்ல, அதுலேருந்து கிடைக்கிற இது லேண்ட்ஸ் தான் வந்து நிவி தர்மான்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிவி தர்மா அக்ஷயானா அப்படின்னா வந்து என்னென்னா பர்மனண்ட் என்டோன்மெண்ட், பர்மனெண்ட்டாக அறக்கட்டளைக்கு பர்மனெண்ட்டாக கொடுத்துறது. இவங்க வந்து பர்மனெண்ட்டாக வந்து பர்பச்சுவல் என்டோன்மெண்ட்னா பர்மனண்ட் அறக்கட்டளைக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரெசிப்டன் would யூஸ் இன்கம் derived ஃப்ரம் இட். இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அது வந்து நான் இவங்களுக்கு எழுதி கொடுத்துறேன், இதுலேருந்து வர இன்கம் வந்து இந்த அறக்கட்டளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அர்த்தம். அப்புறம் வந்து அப்பரத தர்மா அப்படின்னா நான் வந்து இன்கம் ஃப்ரம் லேண்ட் குட் பி என்ஜாய்ட் பட் த ரெசிப்டன் இஸ் நாட் பெர்மிட்டட் கிஃப்ட் இட் டு எனி ஒன். த ரெசிப்ட் ஆஸ் நோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் எய்தர். அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு லேண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம், அதுலேருந்து வருமானத்தை வந்து அவங்க வச்சுக்கலாம். இதை வந்து மறுபடியும் அந்த லேண்டை மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸும் வந்து அதில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வந்து வரதை வச்சு நீ சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம், மற்றவங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. அடுத்தது வந்து புமிச்சி திரியான்யா அப்படின்னா என்னென்னா திரண்யா அப்படின்னா வந்து ஒரு பேரன் லேண்ட் இருக்கிற கல்டிவேபிள் லேண்டாக ஃபஸ்ட் டைமாக யார் மாற்றுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஓனர்ஷிப் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த லேண்ட் ஆஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி ரெண்ட் லைபிலிட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. பும்மிச்சி தரியன்யா அப்படின்னா என்னென்னா ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து அக்வயர்ட் பை த பர்சன் வந்து அது வந்து யார் கொடுத்துறாங்கன்னா பேரன் லேண்டை வந்து அவங்களுக்கு வந்து அந்த லேண்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க சொல்கிறாங்க. திஸ் லேண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எனி ரெண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லேண்ட் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ரெண்டோ லைபிலிட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த வந்து அக்ரஹாரா கிராண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வர கிராண்ட் வந்து அக்ரஹாரா கிராண்ட்ஸ். அக்ரஹாரா கிராண்ட்ஸ்னால் வந்து பட்டா, கிராண்ட்னா பட்டா. இது வந்து இந்த நிலத்தை பட்டான்ற மாதிரி அர்த்தம். இது டென்யூர்னா வாடகை கொடுக்கறது. இது வந்து அக்ரஹாரா கிராண்ட் வந்து பிராமின்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து பர்பச்சுவல்னா பெர்மனெண்ட்டு, ஹெரிடேட்ரி அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ. இது வந்து பர்மனெண்ட்டாகவே அவங்களுக்கே சொந்தம். அதே மாதிரி இது வந்து ஹெரிடேட்ரியும் கூட. இது வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் ஃப்ரீ லேண்டுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து தேவகிரகா கிராண்ட்னா பார்த்தோன்னா இந்த லேண்ட் கிராண்ட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் பிராமின் அஸ் வெல் அஸ் கிஃப்ட் டு மெர்ச்சன்ட் ஃபார் த ரிப்பேர் ஆஃப் ஒர்க்ஷிப். தெய்வத்துக்கு வந்து நடக்கிற செலவுக்கு ஐயாக்காக வந்து பிராமின்ஸ் கொடுக்கப்படுறது இந்த கிராண்ட். இதில் வந்து மெர்ச்சன்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒருவேளை இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறதுக்கான செலவு வந்து அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அவங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து செக்யூலர் கிராண்ட்ஸ்னால் என்னென்னா கிராண்ட்ஸ் மேட் டு ஃபியூடேட்டரிஸ் ஆஃப் குப்தாஸ். அப்படின்னா என்னென்னா லேண்ட்லார்ட் ஃபியூடேட்டரிஸ். அந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து குப்தாஸோட லேண்ட்லார்ட்ஸ் வந்து ஒரு கிராண்ட்ஸை வந்து இதுவாங்களா, அதை தான் வந்து செக்யூலர் கிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இரிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அக்ரிகல்ச்சரில். இது வந்து பார்த்தோன்னா நார்த ஸ்மிருதியில் வந்து பார்த்தோன்னா வி அண்டர்ஸ்டாண்ட் தட் 2 கைண்ட் ஆஃப் டைக்ஸ்னால் என்ன சொல்கிறது, மதகுகள் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் டைக்ஸ். அது என்னென்னா வந்து டைக்ஸ் பார்த்தோன்னா பர்தையா ஊ ப்ரொடெக்ட்ஸ் த ஃபீல்டு ஃப்ரம் ஃப்ளட்லேருந்து பராமரிக்கிறது வந்து பர்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரா அப்படின்னா வந்து பர்பஸ் ஃபார் இரிகேஷனுக்காக வச்சுக்கிறது வந்து பர்பஸ் ஃபார் இரிகேஷனுக்காக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரா அப்படின்னு சொல்கிறாங்க. பர்தையான்றது வந்து ஃப்ளட்லேருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு மதகு. காரான்றது இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. டு ப்ரிவென்ட் இண்டியூஷேஷன்னா வந்து ஃப்ளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஜல நிகிரக மஹா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல நிகிரக மஹா அப்படின்னு வந்து ட்ரெயின்ஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் மென்ஷன்டு பை அமரசிம்மா வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கேனல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி ஃப்ரம் ரிவர் பட் ஆல்சோ ஃப்ரம் டேங்க்ஸ் அண்ட் லேக்ஸ்லேருந்தும் கேனல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. மோஸ்ட் ஃபேமஸ் லேக் வந்து சுதர்ஷனா லேக் வந்து அட் த ஃபுட் ஆஃப் கிர்னர் ஹில்ஸ் இன் குஜராத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது. சுதர்ஷனா லேக் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொசிஷன் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தோன்னா பெர்சன்ஸ்னால் விவசாயிகள். அவங்கன்னு பார்த்தோன்னா பொசிஷன் அண்டர் டெர்மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. தே ரிடியூஸ் டு த பொசிஷன் ஆஃப் ஷெரஃப்ஸ் டியூ டு கிளாஸ்ட்
classification and also due to the grants of various prevailing and inland. இவங்க என்ன சொன்னாங்க, விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்லுது செரிஃப்ஸ்னால் கொத்தடிமைகளாக இருந்தாங்க. இந்த லாஸ்ட் கிளாஸிஃபிகேஷனால் வந்து நிறைய வந்து டேக்ஸ் இருந்ததுனாலையும் லேண்டு வந்து அதர்ஸ்க்கு சொந்தமாக இருந்ததுனாலையும் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராக்டிக் ஆஃப் லீசிங் லேண்ட் ஹோல்டிங் ரிடியூஸ் த பெர்மனன்ட் டெனன்ட் டு த டெனன்ட் டு வில். லீஸ் லேண்ட் ஹோல்டிங் வந்து நடைமுறை இருந்ததுனால வந்து பெர்மனன்ட் டெனன்ட்ஸுன்றது வந்து கம்மியாக இருந்தாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த டெனன்ட் வந்து பிடிக்கலனா வந்து டக்குன்னு தூக்கிடலாம். அதனால் ஒரு பெர்மனன்ட் செனன்ட் சிஸ்டம் வந்து அதில் இல்லாமல் இருக்குது. இப்போ ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் டேக்ஸை வந்து பே பண்ண வேண்டியதாக இருந்தது. அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸஸ். இது ரொம்ப ரொம்ப இப்போ பாகா அப்படின்னா பாகம் பிடிங்க 1/6 பங்கு பாகம் அப்படின்னு சொல்கிறாங்களே. 1/6 வந்து பார்த்தோன்னா கிங்ஸ் வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் ஆனதில் 1/6 பங்கு வந்து 6ல் 1 பங்கு வந்து ராஜாவுக்கு வந்து கொடுத்துடணும். ஏன்னா அது யார் விளைய வச்சாங்களோ அவங்க பொருளாக. ஓகே, போகானா வந்து பார்த்தோன்னா இப்போ ராஜாவுக்கு தேவையான பழம், விறகு, பூ அது எல்லாத்துக்குமே வில்லேஜஸ் வந்து கிங்குக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். போகா கொடுக்குறாங்க. போகமாக இருங்கப்பா அப்படின்றாங்க. அடுத்தது காரா அப்படின்னு பார்த்தோன்னா வில்லேஜஸ்க்கு வந்து இது பீரியாடிக்கல் டேக்ஸாக வந்து வில்லேஜஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆனுவல் லேண்ட் டேக்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு வில்லேஜில் இருக்கியா அவங்களுக்கான டேக்ஸ் இது அப்படின்றாங்க. பலி அப்படின்னு பார்த்தோன்னா வாலண்டரி ஆஃபரிங் டு த பீப்புள் டு த கிங் பட் லேட்டர் பிகேம் கம்பல்சரி இட் வாஸ் அன் அப்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பலின்றது வந்து பார்த்தோன்னா வில்லேஜஸ் வந்து ராஜாவுக்கு வந்து கொடுக்க வேண்டியது. இது வந்து முன்னாடி வந்து ஒரு கொடுக்கலாம் அப்படி. இப்போ அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி ஆகிடுச்சு. அதனால் வந்து இட் வாஸ் அன் அப்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்திங்கான்னா பார்த்தோன்னா போலீஸ் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறதுக்காக வந்து ஒரு வாட்டர் டேக்ஸ் இது எது வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உத்தியங்கா இது வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உப்பாரிக்கான்னா யார் நம்ம படிச்சிருக்கோம்ல கவர்னரை தான் வந்து உப்பாரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸு. ஸ்காலர்ஸ் கிவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் இட் வாஸ் அண்ட் கலெக்டட் ஃபார். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் தான். இது எதுக்குன்னுன்றது வந்து கரெக்டாக தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரண்யா வந்து பார்த்தோன்னா இரண்யானா கோல்டு காயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, கோல்டு காயின். இது வந்து கோல்டு காயினுக்கான ஒரு டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் ப்ராப்ளி கிங் ஷேர் அண்ட் சர்டன் கிராப்ஸ் பெய்ட் இன் கைண்ட். இது என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு டேக்ஸ் பேயபிள் ஆன் கோல்டு காயின் சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிங்கோட ஷேராக இருக்கலாம் சர்டன் கிராப்ஸ்க்கு பெய்ட் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வாத புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் ஃப்ரம் த விண்ட்ஸ் அண்ட் த ஸ்பிரிட்ஸ். அதாவது வந்து பஞ்சபூதங்கள் இருந்ததும் இவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம வாத்தபூத்தா அதுக்குன்னு நிர்ணயிக்கிற ஒரு வரி தான் வந்து வாத்தபூத்தான்னு சொன்னோம். அலி வக்ரஹரா அப்படின்னா வந்து நிலத்தோட உழு டேக்ஸ். எவ்வளோ எந்த கல்டிவேட்டர்ஸும் விவசாயிகளும் வந்து நிலத்தை உழும் போது வந்து இதை கொடுக்கணும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹலி வக்ரஹரா. சுல்கா அப்படின்னா பார்த்தோன்னா லாயர் ஷேர் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ப்ரௌட் இன்டு எ டவுன் ஆர் ஹார்பர் பை மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு த கஸ்டம் டேக்ஸ். சுல்கானா சுங்கவரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து கிளிப்டா அண்ட் உப்ப அப்படின்னு பார்த்தோன்னா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டுக்கு வந்து இது கொடுக்கறது வந்து கிளிப்டா அண்ட் உப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹலி வக்ரஹா வந்து பிளாக் லேண்டு. பாகானா 1/6 லேண்டு. போகானா வந்து கடவுளுக்கு அதான் கிங்குக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஃப்ரூட்ஸு அது விறகு அது மாதிரி. காரான்னா வந்து வில்லேஜஸ் வந்து ஒரு பீரியாடிக்கலான டேக்ஸ் வந்து பே பண்ணும் வில்லேஜில் இருக்கிறதுனால. பலின்னு பார்த்தோன்னா ஒரு வாலண்டரி ஆஃபரிங் கிட்ட என்ன இருக்குது அது கொடுக்கலாம் ராஜாக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இதே வந்து கம்பல்சரியாக ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம். அப்புறம் வந்து உத்தியங்கா அப்படின்னா வந்து போலீஸ்க்கோ இல்லை வாட்டர் டேக்ஸாவோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க. உப்பாரிக்கா அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து இருக்குது, இது எதுக்குன்னு தெரியலன்றாங்க. இரண்யா அப்படின்னா கோல்டு காயின்கான டேக்ஸு. வத்தபூத்தா அப்படின்னா வந்து விண்டுக்கும் ஸ்பிரிச்சுவலில் வந்து அதுலேருந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அலி வக்ரஹான்னா பிளாக் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சுல்கான்னா சுங்க வரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கிளிப்டான்னு கிளிப்டான்னா பார்த்து வந்து லேண்ட் பர்ச்சேஸ்க்கு சேல்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் மைனிங் அண்ட் மெட்டலர்ஜின்னு தான் பார்த்தோன்னா ரொம்ப வந்து மோஸ்ட் ஃப்ளோரிஷாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க குப்தா பீரியடில். அமரசிம்மா
வராஹமிஹிர அண்ட் காளிதாசா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு மைனிங் இருந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா அமரசிம்மா, வராஹமித்ரா, மகாமீரா அண்ட் காளிதாசா வந்து சொல்கிறாங்க. ரிச் டெபாசிட்ஸ் ஆஃப் அயன் ஓர் வந்து எங்கே கிடைக்குதுன்னா பீகாரில் கிடைக்குது. அண்ட் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பீகாரில் வந்து என்ன கிடைக்குதுன்னா வந்து அயன் கிடைக்குது. பீகாரில் வந்து அயன் கிடைக்குது. காப்பர் வந்து ராஜஸ்தானில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. தோண்டி எடுக்கப்பட்டதோட இதுவாக வந்து வெளியாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அயன் பார்த்தோன்னா என்னென்ன இருக்குன்னா கோல்டு, காப்பரு, டின்னு, லெட்டு, பிராஸு, பிரான்ஸு, பெல் மெட்டலு, மைக்கா, மெக்னீஷியம், ஆன்டிமோனி, ரெட் சாக், அடுத்தது வந்து ரெட் ஆர்சனிக், இது எல்லாமே வந்து அயன் அண்ட் காப்பருக்கு அப்புறம் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளாக் ஸ்மித் வந்து பார்த்தோன்னா நாட் ஓன்லி டு அக்ரிகல்ச்சர் இன் இம்பார்ட்டன்ஸ் இன் த சொசைட்டி. அக்ரிகல்ச்சருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து பிளாக் ஸ்மித்னா இந்த பட்டறை, இந்த இரும்பு அதெல்லாம் செய்வாங்களா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் வேரியஸ் டொமஸ்டிக் இம்ப்ளிமெண்ட்ஸ். மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேரியஸ் டொமஸ்டிக் இம்ப்ளிமெண்ட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. யுட்டென்சில்ஸ்னால் வந்து பாத்திரங்கள், வெப்பன்ஸ்க்காக மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இந்த பிளாக் ஷாஸ் வித் த டிஸ்கவரி ஆஃப் அயன் ஃபார் த டீப் பிளாக்னால வந்து என்ன சொல்கிறது, பிளாக் அந்த கலப்பை வந்து நம்ம வந்து அயனை வச்சு தானே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தானே செய்கிறோம். அதனால் வந்து ரொம்ப ஆழமாக உழறதுனால நம்மளுக்கு வந்து பயிர் வந்து நல்லா வருது, கல்டிவேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் விசிபிள் எவிடன்ஸ் ஆஃப் த ஹை ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் மெட்டலர்ஜி இன் மெஹரோலிக் அயன் பில்லர் ஆஃப் கிங் சந்திரா இந்த குதும்பினார் காம்ப்ளெக்ஸ் இன் நியூ டெல்லி. சூப்பர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட மெட்டலர்ஜியில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஹரோலிக் அயன் பில்லர், அலகாபாத் அயன் பில்லர் யார் எழுதினாங்க? சமுத்திரகுப்தா வந்து அரிசேனாக்காக எழுதியிருப்பார். இது மெஹரோலிக் அயன் பில்லர் வந்து சந்திரகுப்தா 2 வந்து சந்திரகுப்தா 1க்காக எழுதியிருப்பார். இது என்ன சொல்கிறது, சந்திரான்றது வந்து நம்ம சந்திரகுப்தா 2ன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மெஹரோலிக் அயன் பின்னர் வந்து எங்கே இருக்குன்னா குதுமினார் காம்ப்ளெக்ஸ் நியூ டெல்லியில் வந்து இருக்குது. ஐடென்டிஃபை சந்திரகுப்தா 2ன்ற மாதிரி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். திஸ் மோனோலித்திக் பில்லர், மோனோனா ஒற்றைத்தூள் பில்லர் வந்து பார்த்தோன்னா செஞ்சுரி கடந்து வந்து ரஸ்டிங் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. த மோனுமெண்ட் அண்ட் கிரேட் கிராஃப்ட்ஷிப் ஆஃப் அயன் ஒர்க்கர் டியூரிங் த குப்தா பீரியட். இதனால் என்ன சொல்லணும்னா அந்த டைமில் வந்து ரொம்ப பயங்கரமான ஆளுங்களாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காயின்ஸு, கேஸ்டிங்கு, மெட்டல் என்கிரேவிங், போர்ட் மேக்கிங், டெரக்கோட்டா ஒர்க்கு, வுட் கார்விங் வந்து ஒரு அதர் ஸ்பெஷலைஸ்டு கிராஃப்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. த சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த மெட்டல் டெக்னாலஜி வாஸ் த மேக்கிங் ஆஃப் சீல்ஸ் அண்ட் ஸ்டேச்சஸ் ஆஃப் புத்தா அண்ட் அதர் கால். ஒரு சீல்ஸ்னால் இந்த அந்த நாணயங்களையும் உருவம் பொதித்த இது ஸ்டேட்டஸ் ஆஃப் புத்தாஸ் வச்சுருக்கிறத வச்சு வந்து நம்மளால் சொல்ல முடியுதுன்னு சொல்கிறாங்க. இட் லே டவுன் தட் த பீப்புள் ஹேட் டு பே ஃபார் த லாஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஸ்மெல்டிங் அயன், கோல்டு, சில்வர், காப்பர், டின் அண்ட் லெட். இது எல்லாத்தையும் வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து மெல்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து மக்கள் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ செய்கூலி சேதாரம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து கோல்டு, சில்வர், அயன், காப்பர், டின், லெட் வந்தாலும் பீப்புள் தான் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரேட் அண்ட் காமர்ஸ், த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டு த சவுண்ட்னஸ் ஆஃப் த குப்தா எம்பையர். ட்ரேட் தான் வந்து குப்தா எம்பையருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வலிமையாக்குது அப்படின்ற மாதிரி அந்த பங்களிப்பு, ட்ரேடோட பங்களிப்பு தான் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது, குவைட் இம்ப்ரெசிவ்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ டிஸ்டிங்டிவ் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா அடுத்து அவங்க யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேஷ்டி அப்படின்னா ஓகே. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஸ்ரேஷ்டி அண்ட் சார்த்தவாகனா. ஸ்ரேஷ்டியில் வந்து ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, சார்த்தவாகனாவில் வந்து கேரவன் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. ட்ரேட் ஐட்டம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரேட் ஐட்டத்துலேருந்து லக்ஸரியாக வேல்யூபிளாக யூஸ் பண்ணுற ஐட்டம் வரைக்கும் இது இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெப்பர், சாண்டல்வுட், எலிஃபண்ட், ஆர்ஸ், கோல்டு, காப்பர், அயன் அண்ட் மைக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏராளமான கிடைச்ச இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் சீல்ஸ்லேயும் வந்து ஆர்டிசன்ஸும் மெர்ச்சன்ஸும் கில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செழுமையான வந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் ட்ரேடை வந்து வளர்த்ததற்கான இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கில்டுன்னா என்னென்னா ஒரே ஒரு சொசைட்டி
இது வந்து ஒரே நினைப்பு வேலையாக இருக்கிறவங்க, ஒரே திங்கிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறதா கில்டுன்னு சொல்கிறாங்க. செவரல் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா இன் சோர்சஸ் டு ஆர்டிசன் அண்ட் ட்ரேட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்குபேஷன் குரூப்ஸ் இந்த கில்டில் வந்து இருக்குது. த கில்டு கண்டினியூட் இன் த மேஜர் இன்ஸ்டியூஷன் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இன் கமர்ஷியல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Guild continue as a major institution in the manufacturing of goods in commercial enterprises அப்படின்னு சொல்கிறாங்க. They remained virtually autonomous in their internal organization. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னிச்சையான ஒரு இவங்களுக்கான முடிவு எல்லாத்தையும் இவங்க தான் எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு முடிவு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே அதை வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லா வந்து பார்த்தோன்னா ஜென்ரலி டிராஃப்டட் பை த லார்ஜர் பாடி த கார்பரேஷன் ஆஃப் கில்ட் அண்ட் ஆஃப் விச் ஈச் கில்ட்ஸ் ஆஸ் எ மெம்பர். கில்டுன்றது ஒரு பெரிய ஒரு சொசைட்டி. இதில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அரசாங்கமே அதை தான் ஃபாலோ பண்ணும். இது வந்து ஜென்ரலாகவே ஒரு லார்ஜர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நாரதா அண்ட் பிரஹஸ்பதி ஸ்பிரிதிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாரதா அண்ட் பிரஹஸ்பதி ஸ்பிரிதிஸ் வந்து டிஸ்கிரைப் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கில்ட். இதை நாரதாவும் பிரஹஸ்பதி ஸ்பிரிதிஸும் வந்து இவங்களுடைய ஆர்கனைசேஷனும் அந்த ஆக்டிவிட்டியை பற்றி இது சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. தி மென்ஷன் த கேர்ள்ஸ் ஹேவ் a chief and 2, 3 or 5 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கேர்ளில் 1 இருப்பாங்க, அல்லது 2, 3, 5 வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. they were apparently laid down in written documents அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கும், அப்படி வெளிப்படையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். அப்பரண்ட்லினா வெளிப்படையான, இதெல்லாம் எல்லாமே வெளிப்படையாக இருக்கும், ஒரு ரிட்டனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிரஹஸ்பதி ஸ்மிருதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேர்ள் வந்து ரெண்டரிங் ஜஸ்டிஸ் டு தர் மெம்பர் அண்ட் சஜஸ்ட் தட் த டிசிஷன் ஷுட் பி பை அண்ட் லார்ஜ் பி அப்ரூவ்டு பை த கிங். என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டரிங்னா வந்து வழங்குறது, அவங்க மெம்பர்ஸ்க்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நீதி வழங்குறதுலையும் டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஷுட் பை அண்ட் லார்ஜ் வந்து கிங்கோட அப்ரூவல் மூலிமா தான் இது எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஏ மென்ஷன் ஆஃப் பிலாந்த்ரபிக் ஆக்டிவிட்டி ஆஃப் கேர்ள்ஸ். இப்போலாம் மனசாட்சிப்படி கொடைத்தன்மை கொண்ட ஆக்டிவிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா அப்புறம் ஷெல்டரிங் ஃபார் ட்ராவலர்ஸ்க்கு, பில்டிங் அசம்பிளி ஹவுசஸ்ஸு, டெம்பிள்ஸ் அண்ட் கார்டனிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்டோட வந்து ஒரு அசோசியேஷன் சொல்கிறாங்க. த இன்ஸ்கிரிப்ஷன் ஆல்சோ ரெக்கார்ட் தட் த சீஃப் ஆஃப் த கில்ட் பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொல்கிறதுனா ஆல்சோ ரெக்கார்ட் தட் த சீஃப் ஆஃப் அ கில்ட் பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. There is also mentioned a joint cooperative bodies of merchants and caravan trade caravan artisans எல்லாம் வந்து இந்த கில்டில் இருக்கான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேங்காகவும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நேம் ஆஃப் டோனர்ஸ் ஆர் மென்ஷன் இன் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னெல்லாம் டொனேட் பண்ணாங்கன்றத கூட என்னென்ன டோனர்ஸோட நேம்லாம் கூட இதில் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. உஸ்ரீன்னா வட்டிக்கு விட்டுறதா வந்து உஸ்ரின்னு சொல்கிறாங்க. The lending of money at the exorbitant rate of interest was in practice during உஸ்ரீன்னா பார்த்தீங்கன்னா மணி வந்து காசை வந்து அதிகமாக வட்டிக்கு விட்டுறதா வந்து உஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. The detailed discussion in the source of the period indicate the money was used, borrowed and loaned for profit. இது என்ன சொல்கிறதுனா மணியை வந்து யூஸ் பண்ணி வாங்கினாங்க, விற்றாங்க, லோன் வச்சாங்க, அது எல்லாமே வந்து இதுக்காக யூஸ் பண்ணு சொல்கிறாங்க. There were many ports that facilitated trade in the western coast of India such as கல்யாண். வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் முக்கியமான போர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா கல்யாண், சவுல் is ruined 60 kilometers south of Mumbai and market of Malay and Mangalore and Salopatna and Nalopatna and Pandopatna on the Malabar coastல வந்து இது எல்லாமே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபாஹின் வந்து என்ன ரெஃபர் பண்ணுறாருன்னா
Tamarailipat in Bengal is an important center of the trade of the east coast. இது எல்லாமே வெஸ்ட் கோஸ்ட், இது எல்லாம் ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து தமரலிப்பட் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. தி ஸ்போர்ட் அண்ட் த டவுன்ஸ் ஆர் கனெக்டட் வித் தோஸ் பெர்ஷியா, அரேபியா, Byzantium on and Sri Lanka, China, South Asia on the other hand. Farhan described the pearls of the sea route between the India and China. இந்தியா அண்ட் சைனாவுக்கு இருக்கிற பிரியல்ஸ்னால் வந்து இடர்பாடுகள் வந்து அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த கூட்ஸ் வந்து ட்ரேட் ஃப்ரம் இந்தியா வேர் ரேர் ஜேம்ஸ், பியர்ஸ், ஃபைன் டெக்ஸ்டைல்ஸ், அரோமேட்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா பவுட்ஸிங் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் சைனாலேருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மெனி கோல்டு காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபியூ சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் குப்தாவில் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் கோல்டு காயின் வந்து கம்மியாக இருந்ததுனால அந்த ப்ராஸ்பரிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு இது சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஃப்ளோரன்சன்ஸ் அப்படின்னா வந்து கலாச்சார மறுமலர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பை எவால்விங் த நகரா அண்ட் திராவிடா ஸ்டைல். குப்தா வந்து ஆர்ட், விஷுவல்னா வந்து காலம் இன் ஏ ஃபார்மேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ஏஜ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியா. என்ன சொல்கிறாங்கன்னா நகரா அண்ட் திராவிடா ஸ்டைல் வந்து எவால்வ் ஆனதுனால குப்தரோட காலம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு புதுமையான ஏஜ், கிரியேட்டிவ் ஏஜ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆர்கிடெக்சர் அண்ட் கன்சிடரபிள் ஸ்கோப் ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரா அண்ட் திராவிடா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராக்கட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் பார்த்தீங்கன்னா the rocket cave continued the old form to a great extent but poses striking novelty by bringing about extensive change in the ornamentation அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிக்கேட்ஸ் அண்ட் இந்த டிசைன் ஆஃப் த பில்லர் இந்த இன்டீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ராக்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா டிசைன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற பில்லரையும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து குப்தாவில் இருக்கிற ஒரு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அஜந்தா அண்ட் எல்லோரா மகாராஷ்டிராவில், பேக்கில் இருக்கிற மத்திய பிரதேஷ், உதயகிரி கேவ் ஒரிசா வந்து இந்த டைப் ஆஃப்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா என்னென்ன வகையான அம்சங்கள், ஆட்ரிபியூட்ஸ்னால் அம்சங்கள் கொண்டு இருக்கோன்னா ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள், ஃப்ளாட் ரூஃப்டு அண்ட் ஸ்கொயர் டெம்பிள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள் வித் விமானம், செகண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோன்னா விமானம் கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டெம்பிள் வித் கர்விலரி டவர் அப்படின்னா என்னென்னா இது இப்படி இருக்கும் சொல்லுவாங்கள்ல நம்ம ஒரு மாதிரி, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ரெக்டாங்குலர் டெம்பிள் அண்ட் சர்க்குலர் டெம்பிள், இது எல்லாமே இதில் ஒரு டைப்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்த செகண்ட் குரூப் ஆஃப் டெம்பிள் வந்து பார்த்தோன்னா ஷோன் இந்த கேரக்டரிக் ஃபீச்சர் ஆஃப் திராவிடன் ஸ்டைல் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் வந்து குரூப் ஆஃப் இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஹராஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ட்ரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்ட்டுன்னா என்ன சொல்கிறது, ஒரு கருவறை மேலே வந்து வைக்கிறது. சாக்ட்ரம்னா இப்போ ஒரு சிவன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சிவனுக்கு மேலே வந்து வைக்கிற ஒரு இது தான் வந்து அது வந்து சொல்கிறாங்க. இது வந்து நகரா ஸ்டைலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்தூபாஸில் வந்து பார்த்திங்கன்னா சமத் உத்தரப்பிரதேஷ்லேயும், ரத்னகிரியில் ஒரிசாலையும், மிர்பூர் காசியில் வந்து சிந்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன் ஸ்கல்ப்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஷார்நாத்தில் வந்து நின்ன நிலையில் இருக்கிற புத்தர் சிலை, அதே மாதிரி புராணிக் இமேஜாக இருக்கிற வாராஹா அது வந்து பார்த்திங்கன்னா உதயகிரி கேவ் வெளியே வந்து இருக்குது. அடுத்தது வந்து மெட்டல் ஸ்கல்ப்சர்லாம் பார்த்திங்கன்னா காப்பர் இமேஜ் ஆஃப் புத்தா
18 அடி கொண்டது, நாலந்தா பீகாரில் வந்து இருக்குது. அதே மாதிரி சுல்தான்கெஜ் புத்தா 7 அடி கொண்ட இது வந்து அதுவும் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப பாப்புலர் டிமாண்ட் வந்து இருந்தது. ஸ்டோல் ஸ்கல்ச்சருக்கு அடுத்தது டிமாண்டாக இருந்தது பெயிண்டிங் தான் சொல்கிறாங்க. முரல் பெயிண்டிங் வந்து எங்கே இருந்ததுன்னா அஜந்தா, பேக் அண்ட் பாதாமியில் வந்து இருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு இதுவாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நாட் ட்ரூ ஃப்ரெஷியஸ் அண்ட் ஃபார் ஃப்ரெஷியஸ் இன் பெயிண்டட் வைல் த பிளேஸ்டர் இஸ் ஸ்டில் டேம்பாகவோ இல்லை வந்து ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா அதை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரமாக இருக்கும் போதே வந்து அது பெயிண்ட் பண்ணால் வந்து ஈரமாக இருக்கும் போதே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காய்ந்த பின் வந்து அதை செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அஜந்தா அண்ட் பேக்கோட மத்திய பிரதேஷ் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்கில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது டெரக்கோட்டா அண்ட் பாட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா களிமண் யூஸ் பண்ணி வந்து ரிலீஜியன் அண்ட் செக்யுலர் பர்பஸ்க்காக வந்து நிறைய பொம்மையை பண்ணியிருப்பாங்க. விஷ்ணு, கார்த்திகேயா, துர்கா, நாகா அவங்க எல்லாத்தையும் பற்றியும் இது பொம்மைங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அஸ்தினா வந்து ஆதிச்சனல் அச்சிதத்ரா அண்ட் ராஜ்கர், அஸ்தினாப்பூர் அண்ட் பாஷரில் வந்து பாட்ரிக்கான எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து ரெட்வேர் பாட்ரி வந்து குப்டா டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்டை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இதோட எபிகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பீரியட் வந்து லாஸ்ட் ஸ்மிருதி லிட்ரேச்சர்ஸ் வந்து லாஸ்ட் ஃபேஸில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்மிருதின்றது பார்த்தீங்கன்னா ரிலிஜன் டெக்ஸ்ட்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறோம் சொன்னாங்க. எத்தினிக், பொலிட்டிக்கல், கல்ச்சரல் அண்ட் ஆர்ட்னு சொல்கிறாங்க. தர்மசாஸ்திரா அண்ட் புராணாஸ் ஃபார்ம் த கோர் ஆஃப் திஸ் பாடி ஆஃப் த லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் கிராமர் பார்த்தீங்கன்னா குப்தா பீரியடில் வந்து ஆல்சோ டெவலப்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிராமர்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. யாருன்னா பாணினி, பேஸ்ட் ஆன் பாணினி ஊ ரோட் அஷ்டத்யாயி அப்படின்றாங்க. அண்ட் பதஞ்சலி வந்து மகாபாஷ்யா வந்து எழுதியிருக்காங்க. பர்டிகுலர்லி மெமரி ஃபார் த கம்பைலேஷன் அமரகோஷா வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சான்ஸ்கிரிட்டோட ட்ரெஷரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பை அமரசிம்மா வந்து இதை வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க. புத்திஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் பெங்கால் வந்து சந்திரகோமியா வந்து பார்த்தோன்னா கிராமர் நேம் வந்து கிராமர் புக்கை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நேம்னா சந்திர வியாக்கரணம்ன்ற நேமில் வந்து இதை வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புராணாஸ் அண்ட் இதிகாசஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் டேயில் வந்து ஃபார்முக்கும் இப்போ யார் கம்போஸ் பண்ணாங்கன்னா இந்த டைமில் தான் வந்து கம்போஸ் ஆகி லாஸ்ட் ஃபேஸாக வந்து இது வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க. இதை வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து பிராமின் தான் பண்ணியிருக்காங்க. இது யார் முதல்ல கம்போஸ் பண்ணாங்கன்னா தான் பார்ட்ஸ்னால் வந்து ஸ்டோரி டெல்லர்ஸ் தான் சொல்லுவாங்க. பார்ட்ஸ்னால் ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த பிரைஸ்டி ஹேண்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் திருத்தி எழுதி இது ஒரு செவியல் சான்ஸ்கிரிட்டாக வந்து கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டாக உருவாக்குனாங்க. இது கூட சேர்த்து வந்து இந்துவோட செட்ஸ்னால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு செட்ஸ்னால் வந்து ஒரு ரிச்சுவல்ஸு, ரைட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸு, முறைகள் அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி இதை வந்து ஒரு சாக்ரோசன்ட் ரிலீஜியன் டாக்குமெண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. புனிதமான ஒரு பொருளாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சக்சஷன் ஆஃப் டைனஸ்டிஸ் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட புகழ் இந்த மாதிரி இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பாப்புலர் மெமரி வந்து ஆஃப் பாஸ்ட் வந்து இதில் வந்து ரிவைவ் பண்ணி ரீரைட்டும் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த பிராமினிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அந்த பாஸ்டில் வந்து பார்த்தா இருந்ததை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதம் அந்த ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சில் வந்து இப்போ ப்ரெசன்ட் டேயில் இருக்கிற இது வந்து அந்த டைமில் நம்ம ரிவைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 18 புராணாஸ் வந்து இருக்குது. இதில் என்னென்னா பிரம்ம புராணா, பத்ம புராணா, விஷ்ணு புராணா, ஸ்கந்த புராணா, சிவ மகா புராணா, மார்க்கண்டேய புராணா, அக்னி புராணா, பவிஷ்ய புராணா அண்ட் மத்ஸ்ய புராணா, ஸ்ரீமத் பகவத் புராணா அப்படின்னு சொல்கிறாங்க. புருதட்
லிட்ரேச்சர் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி பாலியில் இருக்கும். லேட்டர் பேஸில் வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து எழுதுனாங்க. இந்த ஒர்க் பார்த்தோன்னா வெரி வந்து மிக்சட் ஆஃப் வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கவிதைகள் வந்து பார்த்தோன்னா வசனம் வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும், கவிதை வசனங்கள் வந்து இருக்கும்னு சொன்னாங்க. ஆரிய தேவா அண்ட் ஆரிய அஷங்கா பார்த்தோன்னா நோட்டபிள் குப்தா பீரியடில் இருக்க ரைட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் புத்திஸ்ட் ஒர்க் வந்து ரிட்டன் பை வசுபந்து வந்து எழுதியிருப்பார். வசுபந்தோட வந்து யாரோட டிசிப்ளின் சீடர்னா திக்நகரோட சீடர்கள் அப்படின்னு சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயின் லிட்ரேச்சரில் வந்து கேனோனிக்கல் லிட்ரேச்சர்னு பார்த்தோன்னா மத நூல் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லுக் ஷேப் இன் பிராக்ரித்தில் வந்து பிராக்ரித் மொழி டைலக்ட்ஸ்னால் மொழி பிராக்ரித் மொழியில் தான் அது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸ்கிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மீடியம் ஒரு டெல்லராக வந்து யூஸ் ஆச்சு. ஜெயினிசம் வந்து பெரிய ஸ்காலர்ஸை வந்து இது பண்ணிச்சு. அவங்க வந்து இதிகாச புராணம் வந்து மறுவர்த்தமாக ஜெயின் வெர்ஷனாக எழுதினாங்க. அவங்களோட கொள்கையும் கோட்பாடுகளையும் உள்ளடக்கி இதில் விமலான்றவங்க வந்து ஜெயின் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் வந்து எழுதியிருப்பாங்க. சித்திசேன திவாகரா அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா சித்தி சேவா திவாகரை தான் வந்து தர்க்க சாஸ்திரத்தை வந்து முன்னெழுதினார் ஜெயின்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. லே த ஃபவுண்டேஷன் ஆஃப் லாஜிக்னா தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூலர் டெக்ஸ்ட் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா மத சார்பான லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தா வந்து அவரே வந்து தன்னை சொல்லியிருப்பார். இது வந்து என்ன சொல்கிறது, நவரத்னாஸ் வந்து காளிதாஸ், அமரசிம்மா, விஷாகதத்தா, தன்வந்திரி, காளிதாஸா வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ராமாஸ்லாம் எழுதியிருப்பார். சாகுந்தலம், மால விக்னகர்மிருதம் அண்ட் விக்ரம ஊர்வஷ்யம், அதே மாதிரி சுத்ரகா மிருச்ச சாக்கிதா அண்ட் விஷாகதத்தா வந்து முதல் ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். லெசன் லோன் ட்ராமாஸ்டிக் அண்ட் ரைட்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எலைட் வந்து சான்ஸ்கிரிட்டும் காமன் பீப்புள் வந்து பிராகிருத்தை பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. பிராகிருத்னா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஆதரித்தாங்க கோட் சர்க்கிளில். அரசவை வந்து வெளியில் வந்து இதை ஆதரிச்சது வந்து பார்த்திங்கன்னா பிராகிருத். நிறைய பிராகிருத்தோட மொழி ஃபார்ம்ஸ் வந்து உருவாச்சு. சுரசேனி யூஸ்ட் இன் மதுரா அண்ட் ஆர்த் மகதி வந்து பார்த்தோன்னா அவதில் அண்ட் புட்லேகந்தில் வந்து மகதி இன் மாடர்ன் பீகாரில் வந்து யூஸ் பண்ணாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து மகாவீருக்காக எழுப்பின லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் பெயர் பெற்ற மகாவிகார் யாருக்காக வந்து இது இது என்ன பெயர் பெற்றது, அக்ளைம்டுனா பெயர் பெற்றது, என்னதுக்காகனா மகாவிகார் லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் மானஸ்ட்ரியாக இருந்தது. மகதா இன் இந்தியாவில் வந்து 95 கிலோமீட்டர் சவுத்தர்ன் பார்ட் ஆஃப் பாட்னாவில் நியர் த டவுன் ஆஃப் பீகார் ஷரீஃபில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. லேர்னிங் சென்டராக இருந்தது. இது வந்து 1200 CE. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா வேதிக் லிட்ரேச்சர் அண்ட் லேர்னிங்கை வந்து நம்மளுக்கு வந்து வேதிக் லிட்ரேச்சர் அண்ட் லேர்னிங்கை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. தக்ஷசீலா, நாலந்தா அண்ட் விக்ரமஷீலா இது எல்லாமே வந்து அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா இயர்லி யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேட்ரனைஸ்டு பை குப்தா எம்பையர் அண்ட் ஹர்ஷாவும் இதுக்கப்புறம் லேட்டராக பண்ணார். இந்த கனுஜோட எம்பையரான ஹர்ஷாவும் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இது எல்லாமே வந்து டிக்ளைன் ஆச்சு. எப்போனா வந்து புத்திசம் வந்து பிகேம் பாப்புலர் இன் ஈஸ்ட் இந்தியா பேட்ரனைஸ்டு பை த பேலஸ் ஆஃப் பெங்கால் வந்து பார்த்தோன்னா பேட்ரனைஸ்க்கு அப்புறம் இது வந்து இதோட இது வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பீக்கில் வந்து நாலந்தா வந்து எல்லா விதமான நாட்டிலேருந்தும் ஆளுங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. திபெத்து, சைனா, கொரியா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து. ஷைலேந்திர டைனஸ்டியில் வந்து ஆர்கியாலஜி ஃபைண்டிங்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்தோனேஷியாவில் அவர் தான் வந்து ஷைலேந்திர டைனஸ்டியோட ஒரு கிங்கு. அவர் வந்து இங்கே ஒரு மானஸ்ட்ரியை வந்து பில்ட் பண்ணதாக வந்து ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அத்தனை யார் வந்து ஆனாங்க பார்த்தோன்னா மேம்லாக் டைனஸ்டி இருக்க டெல்லி சுல்தான பக்தியார் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜியோட கமாண்டர். அவரோட இவர் தான் வந்து 1200 CE வந்து இதை வந்து சூறையாடி இருக்காரு.
இந்த லாங்கர் டைமாக அபண்டண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து எப்போ இதை வந்து ஃபைண்ட் பண்ணாங்கன்னா 1915 வந்து இது ஃபவுண்ட் பண்ணார். 11 மானஸ்ட்ரியும் 8 பிரிக் டெம்பிளும் 12 ஹெக்டர் 30 ஏக்கர்ஸ் வந்து இந்த நிலம் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நிறைய காயின்ஸு சீல்ஸு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க நாலந்தா ஆர்கியாலஜிக்கல் மியூசியமில் வந்து இதை வந்து பார்வையிற்காக வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இதில் மேத்தமெட்டிக்கல் அண்ட் அஸ்ட்ரானமியில் வந்து த இன்வென்ஷன் ஆஃப் தியரி ஆஃப் ஜீரோ அண்ட் கான்சிக்வெண்ட் எவல்யூஷன் ஆஃப் டெசிமல் சிஸ்டத்தை வந்து இது பண்ணது வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சூரிய சித்தாந்தா வந்து பார்த்தோன்னா ஆரியபட்டா வந்து லேட் 5th to 6th சென்ச்சுரியில் வந்து கண்டுபிடிச்சாரு. ட்ரூ காஷஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸும் அந்த சைஸ் ஆஃப் த எர்த்தையும் வந்து கால்குலேட் பண்ணாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதோட க்ளோஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இது வந்து எர்த் வந்து அதோட ஓன் ஆக்சஸில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சதும் இவர் தான். அடுத்தது வந்து ஜாமெட்ரிக் அரித்மெட்டிக் அண்ட் ஜாமெட்ரிக் அண்ட் அல்ஜிப்ராவையும் ஃபவுண்ட் பண்ணது இதுதான். வராமீரா வந்து பிருஹத் சம்ருதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்சைக்ளோபீடியா ஆஃப் அஸ்ட்ரானமி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, பாட்னி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸில் வந்து பஞ்ச சித்தாந்திகா அண்ட் பிருஹத் ஜாத்தகா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொன்னால் முன்ன வந்து ஹீலியோசென்ட்ரிக்னு நம்ம எர்த்தை வச்சு தான் வந்து 3 அதுக்கப்புறம் மார்ஸ் அப்படின்னு வரைஞ்சிட்டே போவாங்க. இது இப்போ நம்ம படிக்கிறது வந்து சன் சென்ட்ரிக் நம்ம எர்த்தை சென்டர் பண்ணால் ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகுப்தா வந்து மேத்தமெட்டிஷியனில் அஸ்ட்ரானமியில் வந்து நிறைய நூல் எழுதியிருக்காங்க. பிரம்மஸ்புத்த சித்தாந்தா அண்ட் கந்த கியாத்யாகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 புக் எழுதியிருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸில் வந்து வராகமீரர் வந்து பார்த்தோன்னா மெர்க்குரி அயனையும் யூஸ் பண்ணி மெடிசன் பிளான்ஸ்க்கு வந்து மெட்டலிக் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. கெமிஸ்ட்ரியோட ப்ராக்ரஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நவநித்திகாமா அப்படின்னா மெடிசன் ஒர்க்கில் வந்து எப்படியெல்லாம் அந்த ரெசிபி செய்யணும், எப்படி தயாரிக்கணும், அது எவ்வளோ அளவுன்றதை வந்து நவநித்திகம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து இருக்குது. அதே மாதிரி அஷ்டிய ஆயுர்வேதா வந்து வெட்டினரி சயின்ஸு யார் எழுதியிருப்பாங்கன்னா பாலகாப்பியா வந்து எழுதியிருப்பார். குப்தாவோட டைமில் வந்து வெட்டினரிக்கான ஒரு சயின்ஸும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குப்தா வந்து எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனாக இருக்கும். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு குப்தா 1540 to 550 நோன்டு குப்தா ரூலர் வந்து விஷ்ணு குப்தா தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ஃபைட்டிங் அண்ட் டிசென்ஷன் வந்து அவங்க ஃபேமிலிக்கே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. குப்தா கிங் வந்து புத்த குப்தா வந்து பார்த்தோன்னா வக்காட்டக்கா ரூலர் நரேந்திர சேனா ஆஃப் வெஸ்டர்ன் டெக்கன் அட்டாக் மால்வா மேக்லா அண்ட் கோஷலா. லேட்டரில் வந்து அனதர் வக்காட்டக்கா கிங் அரிசேனா வந்து கான்கர் பண்ணியிருப்பார். மால்வாவையும் குஜராத்தையும் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பார். டியூரிங் ஸ்கந்தகுப்தா ரீஜனில் வந்து கிராண்ட் சன் ஆஃப் சந்திரகுப்தா 2 அன்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். நார்த் வெஸ்ட் இந்தியாவில் அன்ஸை வந்து திரும்பி அடிச்சிருப்பார். அதனால் ஃபினான்ஷியல் சோர்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். 6th சென்ச்சுரியில் ஹூன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க மால்வா, குஜராத், பஞ்சாப், கந்தராவை. ஹூனர்களோட இன்வெஷன்ஸ் வந்து வீக் பண்ணிச்சு குப்தாவோட ஹோல்டிங் இன் கண்ட்ரியை வந்து. அதே மாதிரி நார்த்தில் வந்து இண்டிபெண்ட் ரூலராக இருந்த யசோதர்மன் பார்த்தீங்கன்னா மால்வா. அவர் வந்து முக்ராஸ் இன் உத்தரப்பிரதேஷ், மித்தாரகாஸ் இன் சௌராஷ்டிரா அவங்க அதர் பகுதியில் வந்து பெங்கால் இருந்தாங்க. குப்தா எம்பையர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு குஜராத் வரையும் ஆள்ற மாதிரி ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, அவர் வந்து எம்பையரை ஃபோக்கஸ் பண்ணாமல் மிலிட்ரியை வந்து கான்கஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் வந்து புத்திஸ்டோட இதுவில் இருந்தார். அதனால் ஃபாரின் இன்வேஷன் வந்து அதிகமாகிட்டு குப்தா எம்பையர் வந்து டிக்ளைன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபியூடலிசம்னா வந்து நிலப்பிரபுத்துவம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்டாரியன்ஸ் ஆர்.எஸ். சர்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராயல் கிராண்ட்ஸ் ஆஃப் லேண்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் ஜுடிஷியல் ரைட்ஸ் வந்து மற்ற பெனிஃபிஷரி கொடுத்துறது. இந்த கிராண்ட்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஓவர் ப்ரெசன்ட் ஆர்டிசன் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு எவிடன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர் and surplus by the state, decline in the trade and coinage, payment of officers through land revenue agreement. இப்போ இது எப்படின்னா, இப்போ நான் உனக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டேன், இதுலேருந்து லேண்டில் எவ்வளோ வரும்போது அதை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. இந்த க்ரோத் ஆஃப் த ஆப்ளிகேஷன் ஆஃப் த செமெண்ட்ஸ்னால் வந்து இது எல்லாமே வந்து அதோட இது ஃபியூடலிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் ஆர்.எஸ். சர்மா.